தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு நகராட்சி அலுவலகத்திலேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் புதுசாக அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 350 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணம் கிடையாது, நோ எக்ஸாமினேஷன், அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது இந்த ரோலுகளுக்கு. அப்போ ஆட்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நேர்காணல் மட்டும்தான் வைக்கிறாங்க. நேர்காணலில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு ஆஃபர் லெட்டர் வழங்குவாங்க. ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் மாத சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு போஸ்ட் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பை பர்சன், இன் பர்சனாக, அதாவது டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை தபால் மூலிமா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/4/2025, அதாவது ஏப்ரல் 11 சாயந்தரம் 5 மணிக்கு தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கை பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க்கில் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, செக் பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை என்றைக்குமே படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஜாப்ஸ், அதாவது ஒரு 3-4 வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும், அடுத்த ஒரு 2-3 வேலை வாய்ப்புகளுக்கு வேறொரு அப்ளிகேஷன் ஃபார்மும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு 3 லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்னலாம் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்ளிகேட் நேம் ஆர் விண்ணப்பதாரின் பெயர், யார் பேரை மென்ஷன் பண்ணணும், யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அதுவும் அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டோர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வீட்டுக்கான டோர் நம்பர், அதாவது இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ், சரிங்களா, தற்போதைய வீட்டு முகவரி, அதுக்கு ப்ரூஃபும் கம்பல்சரி வேணும். இங்கே என்ன மென்ஷன் பண்ணிங்களோ அதுக்கான ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. டோர் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள், ஸ்ட்ரீட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள், ஏரியா நேம் மென்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி எந்த மாவட்டம் அதையும் என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரூஃபுங்கிறது கம்பல்சரி வேணும், சரிங்களா. மாவட்டத்துக்கு அடுத்தது ரிலீஜியன், கீழே இந்த இடத்துல உங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, நீங்கள் கிறிஸ்டினா இல்லை ஹிந்துவா, அப்படி இல்லைன்னா முஸ்லீமா, இல்லை வேறு ஏதாவது அதர்ஸ் யாரோ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியோ நீங்கள் அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு எடுத்து அதில் என்ன நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோ அது என்னங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 11th ஒன் ஃபோன் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் என்னவோ அது என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. 11th ஒன் இமெயில் ஐடி இஃப் அவைலபிள், உங்களுடைய இமெயில் ஐடியை கம்பல்சரி இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது கோவிட் பீரியட் அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்னா எத்தனை மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் பாலினத்தினர், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் டெசர்டட் வைஃப், டிஸ்ட்ரிபியூட் விடோஸ், இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கவங்க யாராவது இந்த ரோலுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எங்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நோன்னு மென்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் டேட் எப்பவும் போல் அது என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் என்ன அப்படிங்கிற சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிரும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். என்னென்ன வேலை வாய்ப்புகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 டைப்ஸ் ஆஃப் ஜாப் சொல்லியிருந்தோம். என்னென்ன வேலை வாய்ப்புங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனே மெடிக்கல் ஆஃபீஸர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிக்வயர்டு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 பேர் தேவைப்படுறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 per month சேலரி கொடுக்குறாங்க. பிலோ 40 இயர்ஸுக்குள்ளே இருக்கீங்க உங்கள் ஏஜ் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் ஸ்டாஃப் நர்ஸ். இதுலேயும் 60 பேர் தேவைப்படுறாங்க. டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர் மந்த்துக்கு 18,000 rupees சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் பிலோ 50 இயர்ஸுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 60 பேர் தேவைப்படுறாங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். எதில் அப்படின்னா சயின்ஸ் குரூப்பில் பாஸ் பண்ணியிருக்கணும். கட்டாயமாக 10th பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 2 years கோர்ஸ், அது அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 14,000 சேலரி. பிலோ 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 60 காலியிடங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8th பாஸ் பண்ணி தான் போதும். 8,500 rupees சேலரி. 45 இயர்ஸ்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏஎன்எம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 88 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 2 years கோர்ஸ் ஏஎன்எம், அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 years ஏஎன்எம் கோர்ஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணி 14,000 சேலரி. ஏஜ் லிமிட் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு இல்லை. எக்ஸ்ரே டெக்னீஷியன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சிஸ். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸ் எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 13,300 உங்களுக்கு சேலரி. எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி உங்களுக்கு 3 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட்ஸ். ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இதில் முடிச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 ரூபாய் சேலரி. உங்களுக்கு 40 இயர்ஸுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 ரூபாய் சம்பளம், 40 வயதுக்குள்ளே இருக்கணும். சோசியல் ஒர்க்கர் உங்களுக்கு 3 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 23,800 ரூபாய் சம்பளம், 40 இயர்ஸுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் லேப் டெக்னீஷியன் இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் இல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டயக்னாசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க இல்லை சிக்டோடென்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 சேலரி. 40 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 rupees சேலரி. 40 இயர்ஸுக்குள்ளே இருக்கவங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்று இந்த இடத்துலையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். பை போஸ்ட் ஆர் இன் பர்சன் உங்களுக்கு ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், இல்லை போஸ்ட் மூலிமா சப்மிட் பண்ணுங்கள். அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் டார்க்கில் கொடுத்துருக்கிறது. தி மெம்பர் செக்ரட்டரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பான் பில்டிங் சென்னை 600003 அப்படிங்கிற அட்ரஸில் 11th April 2025 ஈவினிங் 5 o'clock நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ண முடியுமோ சப்மிட் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.